எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒண்டிக்குப்பம் கிராமத்தில் இருக்கிற சாய்பாபா கோவிலுக்கு போகலாம். இது வந்து பூந்தமல்லியிலேருந்து திருத்தணி போகிற ரோட்டில் வெங்கத்தூருக்கு அடுத்த உள்ள ஒண்டிக்குப்பம்ன்ற இடத்துல தான் இருக்குது. அந்த மெயின் ரோட்லேயே உங்களுக்கு வந்து சாய்பாபாவோட ஃபோட்டோ தெரியும். அதுக்கு ஒட்டினாப்புலேயே ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் நேராக போயிட்டு லாஸ்ட்டு ரைட்டில் திரும்பினீங்கன்னா இந்த சாய்பாபா கோவில் தான். நான் அதுக்கு முன்னாடியே திரும்பிட்டேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ரைட்டில் போயிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சாய்பாபா கோவில் தெரியும். அங்கேருந்து பார்த்தாலே அதில் போனீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது. அந்த கோவிலில் எப்போவுமே காலையில் அன்னப்பிரசாதமும் ஈவினிங்கில் அன்னப்பிரசாதமும் இருக்குது. வியாழக்கிழமைகளில் காலையில் மதியம் நைட்டு ஃபுல்லாகவே அன்னப்பிரசாதம் இருக்குது. நம்ம இப்போ கோவில் உள்ளே வந்துட்டோம். இது வந்து ஆஞ்சநேயர் சன்னதி. இது வந்து சரஸ்வதி அம்பாள் சன்னதி. இது வந்து சாய்ராமோட பாதம். இப்போ நம்ம கோவில் உள்பிரகாரம் போகிறதுக்கு உண்டான வழி இதுதான். இந்த கோவிலில் வந்து நிறைய நாய், நிறைய பூனை, ஆடு இதெல்லாம் கூட வளர்க்குறாங்க. அதையும் நல்லபடியாக பராமரிக்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து எண்ணிக்கையில் அடங்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரும். வியாழக்கிழமையில் பார்த்திங்கனாக்கா காலையில் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் மதியானமும் நைட்டும் பார்த்திங்கன்னா கூட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். அதுவும் இல்லாமல் ராமநவமி அன்றைக்கி நீங்கள் இந்த கோவில் உள்ளே வந்தீங்கன்னா உங்களையே மறந்து இந்த கோவிலில் நடக்கிற பூஜைலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் நைட்டு ஒரு 8:30 மணி டைமில் பல்லக்கு பூஜை இருக்குது. பல்லக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மங்கள ஆரத்தி எடுப்பாங்க. மங்கள ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே எத்தனை பக்த கோடிகள் இருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க. எல்லாரும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சாய்பாபாவோட அருளை பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு புதுவிதமான அனுபவமும் ஆனந்தமும் கிடைக்கும். நீங்கள் வந்து சாய்பாபாவோட அருளை பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.